முதுமை மிகு நிலப்பிறப்பின் முதல் பிறப்பு தோன்றிட நதி வருமுன் மணல் வருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே பதி மதுரை பெருவழியில் பாண்டியர்கை பார்த்தவளே நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கு அழகென்பதால் உன்னை வணங்கி புகழ் சேர் சேலோம் சான்றோர் தன்னை வணங்குகின்றேன். தமிழ்ச்சபையோரே வாழிய வாழியவே. தன்னை புகழ் தன்னிடத்தோர் சொல்லில்லாத தமிழே என் தாயே நின் பாதம் போற்றி தமிழன்னையே உன்னை வணங்கி தொடங்குகிறேன். அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்தை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்டவில்லை. இது கண்ணதாசனின் வாக்கு. தொடங்குகையிலே ஆணைமுகத்தானை வணங்கி அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன். செட்டி முருகன் என்று பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவா. அந்த சித்திரவள்ளியும் ஜாடையில் ஒரு செட்டி மகள் அல்லவா. ஊறுகள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம். காலம் விடும் கச்சிதமாய் சென்று கால்களிலே விழுவோம். கையில் உள்ளதை அன்னவன் கோயிலுக்கு கொடுத்து மகிழ்வோம். அவையோரே உங்கள் அனைவரையும் இந்த இறையையும் வணங்கி நான் இங்கே தொடங்குகிறேன். இங்கே இந்த விழாவிற்கு முன்னிலை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த பகுதியினுடைய கல்வி கொடைவள்ளல் எல்லோருக்கும் பெரியவராக வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த விழாவை முன்னிலைப்படுத்துகிற வள்ளியப்பன் அண்ணன் அவர்களை, இந்த இலக்கிய மன்றத்தை துவக்கி வைத்து தெய்வமாக இருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கிற சிதம்பரம் அண்ணன் அவர்களை, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற டியூப்ஸ் அண்ட் பைப்ஸ் அவர்களுடைய பழனியப்பன் அண்ணன் அவர்களை, இங்கே பம்பரமாக இயங்கி எங்களை எல்லாம் இயக்கி கொண்டிருக்கிற திரு லேனா சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களை, இங்கே எங்களுக்கு பொன்னாடை போர்த்தி கவித்த செந்தில்நாதன் அண்ணன் அவர்களை மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அத்துணை ஆன்றோர்களையும் பெரியோர்களையும் தாய்மார்களையும் நான் வணங்கி இங்கே எனக்கு தலைமை உரை என்று கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் பல்கலைக்கழகங்களிலே பழகியவர்கள் இன்று ஒரு மிகப்பெரிய தமிழ் ஜாம்பவான் முன்பு பேசுகிற பொழுது சற்று கொஞ்சம் நடுக்கமாகத்தான் இருக்கிறது. கண்ணதாசனை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் எங்கு வந்து பேசுவோம் என்கின்ற நிலையை இந்த உலகத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசனை பற்றி என்ன பேசுவது? எத்தனையோ பேர் பேசிவிட்டார்கள். யூடியூப்பை எடுத்திருந்தால் கண்ணதாசனை பற்றி பேசாதவர்களே இல்லை. ஆனால் நாமும் போக வேண்டும். சேலத்திலே ஆன்றோர்களும் சான்றோர்களும் கூடிய சபையிலே கண்ணதாசனை பேச வேண்டும். சற்று பயமாக இருந்தது. ஐயா ராஜா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஆகச்சிறந்த ஆளுமை என்று நான் சொல்லுவேன். ஒரு தமிழ் படிக்காமல் காமர்ஸ் மேனேஜ்மெண்ட் படித்து தமிழ்பால் கொண்ட அன்பின்பால் இன்று உலகையே சிரிக்க வைத்து கொண்டிருக்கும் ஒரு ஒப்பற்ற மருத்துவர் அவர்கள். நீங்கள் மற்ற எல்லா மருத்துவர்களுக்கும் சென்றால் அங்கு நாம் பணம் கொடுக்க வேண்டி இருக்கும். ஆனால் இவரிடம் வந்திருந்தால் நமக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் அழுத்தம் என்கின்ற நோய் போகும். அவரை தூரத்திலிருந்தே ரசித்து கொண்டிருந்த எனக்கு இன்று அவரோடு பேசுகிற வாய்ப்பும் தலைமையும் தந்த இந்த கண்ணதாசன் இலக்கிய மன்றத்திற்கும் சேலத்திற்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து சொல்லுகிறேன். யார் இந்த கண்ணதாசன்? அதைத்தான் நான் இங்கே சொல்லிவிட்டு போகிறேன். ஐயா அவர்கள் காலத்தை வென்றவர் என்று சொன்னார். என் தலைமை உரையிலே நான் சொல்ல போகிறது கண்ணதாசனை கால கணிதன் என்று நான் சொல்லுகிறேன். காலத்தை வென்றவர் என்று அவர் சொல்ல போகிறார். அந்த காலமாகவே இருந்தவர் கண்ணதாசன் என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல வந்திருக்கிறேன். அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது என்கின்ற கொள்கையை மிக தெளிவாக எடுத்து சென்றவர் கண்ணதாசன் அவர்கள். ஒன்றிலிருந்து ஒன்றை மாறினால்தான் மனிதன் என்பதற்கு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு கவியரசு கண்ணதாசன் அவர்கள். ஒரு முறை புத்தனிடம் சென்று சீடர் கேட்டார், இந்த உலகத்திலே நிரந்தரமானது எது என்று கேட்டார். அப்பொழுது புத்தர் சீடரை பார்த்து சொன்னார், இந்த உலகத்திலே மாற்றம் ஒன்றே நிரந்தரமானது. அந்த மாற்றத்தை வாழ்ந்து காட்டி இந்த உலகத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியவர் கவியரசு கண்ணதாசன். நான் சில ஊர்களை இங்கே நான் பட்டியலிடப் போகிறேன். சிறுகுடல்பட்டி, காரைக்குடி, திருச்சி, புதுக்கோட்டை, ராமச்சந்திரபுரம், ராயவரம்,
கோணாபட்டு, சேலம், கோயம்புத்தூர், கள்ளக்குடி, திருக்கோஷியூர், கொல்கத்தா, திருவொற்றியூர், சென்னை, இறுதியில் அமெரிக்கா. இதெல்லாம் என்ன? கண்ணதாசன் என்கின்ற அந்த ஆளுமையை உருவாக்கிய இடங்களை நான் கண்ணதாசனை உருவாக்கிய தலங்களாக நான் பார்க்கிறேன். அவர் அந்த சிறுகூடல்பட்டியிலே பிறந்து காரைக்குடிக்கு சுவிகாரம் சென்ற அவர் திருச்சிக்கும் அங்கும் எல்லோருக்கும் தெரிந்த விதயம். ஆனால் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கடியாபட்டிக்குள்ளே இருக்கிற, இப்பொழுது கடியாபட்டியின் உள்ளே இருக்கிற அந்த ராமச்சந்திரபுரத்திலே தான் அந்த பத்திரிகைக்கு அந்த 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 வீட்டினுடைய அதிபதி, அந்த பத்திரிகையினுடைய அதிபதி கேட்கிறார், உங்களுடைய பெயர் என்ன என்று. அவர் அழகாக சொல்லுகிறார், என்னுடைய பெயர் கண்ணதாசன் என்று. அவர் வாயால் ஒலித்த இடம் ராமச்சந்திரபுரம் என்பதை நான் எல்லோருக்கும் அது அவருடைய வனவாசத்திலே அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். கடவுளை நம்பிக்கொண்டு இருந்த அவர் கோணாபட்டுக்கு செல்லுகிறார். கோணாபட்டு ஊரணியிலே அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து அவர் பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது பகுத்தறிவு சிந்தனைக்கும் அண்ணாவினுடைய பால் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த ஊர் கோணாபட்டு. நான் சேலத்தை பற்றி சொல்லுகிற பொழுது மற்ற ஊர்களை சொல்லிவிட்டு நான் சேலத்துக்கு வருகிறேன். அடுத்து கோயம்புத்தூர். சேலத்திலிருந்து அவர் கோயம்புத்தூருக்கு செல்லுகிற பொழுது அங்கே அவர் எழுதிய கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நினைவாகும் ஒரு தினமே, அந்த பாடல் எழுதப்பட்ட இடம் கோயம்புத்தூர். அப்போ கோயம்புத்தூரும் அங்கே இருக்கிறது. கள்ளக்குடி. கள்ளக்குடியிலே போராட்டம் 3 அணிகளாக செல்லுகிறார்கள். முதல் அணியிலே கலைஞர் அவர்கள் சென்று அவர்கள் கைதாகிவிட்டார்கள். 3வது அணியாக ராமசுப்பையா அவர்கள் காரைக்குடியை சார்ந்த அவர் தலைமையிலே கண்ணதாசன் அவர்கள் அங்கே செல்லுகிற பொழுது அங்கே அவர் கைது செய்யப்படுகிறார். ஓடி கீழே விழுந்து ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்படுகிறார். பல பத்திரிகைகளிலே இது கண்ணதாசன் அவர்களே வனவாசத்தில் சொன்னது. அவர் இறந்து விட்டார் என்று கூட அன்று மறுநாள் பத்திரிகையிலே வந்திருக்கிறது. ஆக கள்ளக்குடி. அடுத்ததாக சொல்ல வேண்டுமென்றால் கொல்கத்தா. அதாவது ஒன்று நான் இந்த இடத்துல என்ன பதிவு செய்ய விரும்புகிறேன் என்றால், எத்தனையோ பேர் கல்கத்தாவினுடைய திரைப்படங்களை பார்த்து வியந்து கொண்டிருக்கின்ற பொழுது கல்கத்தா நகரம் கூப்பிட்டு பாட்டெழுத சொல்லி கதை எழுத சொன்னவர் நம் கண்ணதாசன் என்பதை நாம் என்றும் மறந்துவிடக்கூடாது. சுபாஷ் கோஷ் என்பவர்கள் இவரை அங்கே அழைத்து கல்கத்தாவிலே அவர் என்னெல்லாம் செய்தார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வனவாசத்தை படியுங்கள் அல்லது கேளுங்கள். அடுத்ததாக திருவொற்றியூர். திருவொற்றியூரிலே அவர் இஜாஸ் கம்பெனியிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அவர் மிக தெளிவாக தினம்தோறும் சாயங்காலம் திருவொற்றியூரில் இருக்கிற அந்த பட்டினத்தார் சமாதியிலே சென்று அமர்ந்து அவர் சிந்தித்து கொண்டிருப்பாராம். அங்கே சொல்லுகிறார், நான் அந்த பட்டினத்தாரினுடைய சமாதியிலே நான் தினம்தோறும் யோசித்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு பல சிந்தனைகள் தோன்றியது என்று சொன்னார். இறுதியில் அமெரிக்கா. இப்பொழுது நான் சேலத்துக்கு வருகிறேன். சேலத்தை பற்றி சொல்லுகிற பொழுது இங்கே சண்டமாரதம் என்கின்ற ஒரு பத்திரிகை ஜூபிட்டர் ஸ்டுடியோவுக்கு பக்கத்திலே ஒரு கொட்டகை, அதிலே அவருக்கு அலுவலகம், அடுத்து ஜூபிட்டர், அடுத்து கஜலக்ஷ்மி பிரிண்டர்ஸ், இவை அனைத்தும் உங்கள் ஊரில் நடந்தது. இங்கே அவர் வருகிறார், இங்கே இருக்கிறார், பத்திரிகை ஆசிரியராக இருக்கிறார். முதலில் ஒரு கட்டுரையை அவர் அங்கே எழுதி பிரசுரிக்கிறார். அது தேவலோகத்தில் சில நாட்கள். அதுதான் அவர் முதல்ல எழுதுகிறார். சேலம் கண்ணதாசனுக்கான அஸ்திவாரத்தை கொடுத்த ஊரிலே நின்று பேசுவதிலே நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். இன்னும் நிறைய இருக்கிறது சேலத்திலே அவர் செய்தது. அந்த முதலில் திராவிட கழகத்தினுடைய கூட்டம், அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, திராவிட கழகத்தினுடைய கூட்டத்திலே தாடி நெடுஞ்செழியன் என்று அப்பொழுது பெயர், நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் தாடியோடு இருப்பார்களாம். அவர் இங்கே சேலத்திலே பொதுக்கூட்டம் பேசுகிறார். அதை கேட்பதற்காக கண்ணதாசன் அவர்கள் அங்கே செல்லுகிறார்கள். இது அத்தியாயம் 14 புதிய உலகம். அருமை சேலத்தை சார்ந்த சான்றோர்களே, என்ன நான் வியக்கிறேன் என்றால், கண்ணதாசன் கொடுத்த தலைப்பு உங்கள் ஊருக்கு புதிய உலகம் என்று கொடுத்திருக்கிறார். அவருடைய புதிய உலகத்தை கண்ணதாசனுக்கு காண்பித்தது சேலம் மாநகரம். அடுத்து அவர் இந்த சேலத்திலே இருக்கிற பொழுது மாலை வரை அந்த ஜூபிட்டர் பிக்சர்ஸில் இருந்து ஜங்ஷன் வரைக்கும் நடந்து வந்து போய்கொண்டிருப்பாராம். அந்த ஒரு
நினைவாலோ என்னவோ தெரியவில்லை, இந்த இலக்கிய கூட்டம் ஜங்ஷனுக்கு அருகே நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக கண்ணதாசன் அவர்களுடைய ஆசி நமக்கெல்லாம் இருக்கும். அப்போ இங்குதான் அவருக்கு ஒருவருடைய அறிமுகம் கிடைக்கிறது. எம்ஜி சக்கரபாணி அவர்களை அவர் சேலத்திலே சந்திக்கிறார். அங்குதான் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி முழுமையாக சக்கரபாணி அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்ததில் சொல்கிறார், சக்கரபாணி அவர்கள் சேலத்தில் எங்கே தங்கி இருக்கிறார்கள் தெரியுமா? இங்கே கோயம்புத்தூர் லாட்ஜின்னு ஒன்று இருந்தது. அந்த கோயம்புத்தூர் லாட்ஜில் தங்கி அவர்கள் இருவரும் அபிமன்யு அம்பிகா தேட்டர் என்கின்ற ஒரு பழைய சேலம் தேட்டரிலே 6 நாள் டெய்லி ஒரே படத்தை கண்ணதாசன் அவர்கள் பார்க்கிறார். அப்பொழுதுதான் கலைஞர் அவர்களுடைய வசனத்தின் மீது ஈடுபாடு எடுகிறது. அருமை பெரியோர்களை, சான்றோர்களை சொல்லுகிறேன், 2 மிகப்பெரிய தமிழ் ஆளுமைகள் சந்தித்து கொண்ட இடம், கண்ணதாசன் அவர்களும் கலைஞர் மு கருணாநிதி அவர்களும் சந்தித்து கொண்ட இடம் சேலம் என்பதிலே எல்லோரும் பெருமைப்பட வேண்டியதுதான். அவர்கள் முதலில் இங்கே தான் சந்திக்கிறார்கள். அது அவருடைய அத்தியாயத்திலே சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு அவரை மாற்றுகிறார்கள். விளம்பர இலாக்காவுக்கு போகிறார். எனக்கு இனி இது வேண்டாம். ஆனால் ஒன்றை அவர் சேலத்தை பற்றி சொல்லுகிற பொழுது எனக்கு மிக பெருமையாக இருந்தது. அது என்னவென்று தெரியுமா? இங்கே தாயை பிரிந்து வந்து இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். மாலை நேரங்களிலே அவருக்கு தாயினுடைய நினைவு அதிகமாக வருகிறது. இங்கே இருந்த தாய்மார்கள் எல்லாம் அவருக்கு தாய் போல் தன்னை கவனித்துக் கொண்டார்கள் என்கின்ற பெருமையை சேலம் மாநகர் பெறுகிறது என்பதை கண்ணதாசன் அவர்களே பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சேலத்திலே மிக அற்புதமாக கண்ணதாசன் என்கின்ற நான் எப்படி இனிமேல் வர வேண்டும் என்பதை அடித்தளமிட்டு கொடுத்த சேலம் நகருக்கு மீண்டும் என் தமிழால் வணங்கி நான் அடுத்து தொடர்கிறேன். நான் இன்று நிறைய மற்றவர்கள் சொல்லியதற்குள் நான் செல்லவில்லை. ஏனென்றால் எல்லோரும் ஐயா அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு நானும் சேர்த்து ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன். அவர் பக்தியை பற்றி சொல்லுகிற பொழுது 2 சொல்லுகிறேன். சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி, அன்று சினம் கொண்டு மலையேறி அமர்ந்தாண்டி, காலார நடையார வைப்பாண்டி, கந்தா என்றால் இந்தா வந்தேன் என்பானடி. கந்தா என்று சொல்லி பாருங்கள், உங்களை நோக்கி ஓடி வருவான். அதனால் தான் என்னவோ தெரியவில்லை, இந்த கொங்கு மண்டலமும் செட்டிநாட்டு மண்டலமும் நடந்து பழனிக்கு பாத யாத்திரை சென்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, சஷ்டி விரதம் எல்லோரும் நாம் இருக்கிறோம். அதை கண்ணதாசன் அவர்கள் இப்படி எழுதுகிறார்கள். கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலலையா, குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரனவன் கலையா. சஷ்டிக்கு போனவர்களுக்கெல்லாம் தெரியும், கடல் அலையை விட மிக அதிகமாக இன்னைக்கும் அந்த சஷ்டி விழா இருந்தால் இந்த கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் இல்லாமல் முருகன் வெளியே வருவது இல்லை. திருப்புகளோடு சேர்ந்து வந்து கொண்டு இருக்கிறார். அதுதான். அடுத்து அருணகிரிநாதர் உங்களுக்கு பாடினது தெரியும். ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமுகம் பேசுமுகம் ஒன்று, கூறுமடி யாரை வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல்வாங்க வந்த முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. அதை நம் கண்ணதாசன் எப்படி கையாளுகிறார் தெரியுமா? ஐயா, நீ அருணகிரிநாதர் அன்னைக்கு நீ அப்படி பாடிட்டு போயிட்ட, நான் பாடுறேன் பாரு. அவர் என்ன பாடுறாரு? மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று, சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று, ஜாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று, நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று. கடைசியாக சொல்லுகிறார் பாரு, 100 முகம் காட்டுதம்மா 6 முகம் இங்கு. அருணகிரிநாதர் 6 முகத்தை சொல்லிடுவார். ஆனால் இந்த கண்ணதாசன், நம்மோடு இருந்த கண்ணதாசன் அவர்கள் 5 முகத்தை தான் இங்கே சொல்லுகிறார். சொல்லிட்டு 100 முகம் காட்டுதம்மா 6 முகம் இங்கு. அது அவரை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த பாடல் கண்ணதாசன் பாடல் என்றது தெரியாமலே நிறைய பேர் செட்டிநாட்டு பகுதியிலே பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். இது கோலாலம்பூருக்கு அவர் செல்லுகிற பொழுது அவர் பாடின பாடல். நாம் என்ற ஆங்காரம் நமதென்ற எக்காலம் நடவாது வேலனிடமே, அகங்காரம் இருந்தால் வேலன் பக்கத்தில் நீங்கள் போக முடியாது, நடக்கட்டும் பார்ப்போம் என்று இருக்கட்டும் உன் நலம் யாவும் வீடு வருமே. நல்லது நடக்கட்டும். அவர் அங்கே சொல்லுவது நேர்மறை சிந்தனை உங்களுக்கு இருந்தால் நலம் உங்களை தேடி வரும்.
சொல்லும். அதை மட்டும் சொல்லிட்டு கடைசியாக சொல்லுகிறார், கொண்டாடு கொண்டாடு தண்டாயுத பாணியை குறையாத செல்வமிகுமே. குழந்தையும் தெய்வமும் எங்கே கொண்டாடப்படுகிறார்களோ அங்குதான் தெய்வம் வரும் என்பதற்கு இது அவர் கொடுத்த சான்று. அதுக்கப்புறம் அவர் இன்னொன்று சொல்றாரு, ஐயப்பனை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் சொல்லிய வார்த்தையை கேட்கின்ற பொழுது, பொய்யின்றி மெய்யோடு நெய்கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம், சபரியில் ஐயனை நீ காணலாம். அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு அவர் என்ன சொல்ல போகிறார் என்று நான் தேடி பார்க்கிற பொழுது 2 வார்த்தையில் சொன்னார், சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, இறைவா உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. என்னுடைய சிந்தனை முழுவதும் இறைவனை நோக்கி இருக்கிறது, அந்த சிந்தனை நோக்கி இருக்கிறது. உன்னை என் 2 கரங்கள் நோக்கி நான் சேவிக்கிற பொழுது என்ன ஆகிறது என்றால், உன்னை சேவிக்கிற பொழுது எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை என்கிறார். அதுக்கப்புறம் சந்தனம் மணக்குது குங்குமம் இனிக்குது என்று ஒரு பாடலை எழுதியிருப்பார். அதில் 2 வரிகளிலே அவர் சொல்லுகிற தத்துவம் இன்னும் எந்த சித்தர்கள் சொன்னார்கள் என்று கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. திருநீரின் தத்துவத்தை தந்தை என்போம், அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம். 2 வரியில் முடிச்சிட்டாருங்க. திருநீர் தந்தை, குங்குமம் அன்னை. அதற்குத்தான் நாம் அதை செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னொன்று, இது மட்டும் இல்லை, அவர் மிக அற்புதமாக அவர் சொன்னது கண்ணனை கொண்டாடினார். கண்ணன், எனக்கு நான் சேலம் நகரத்திற்கும் அண்ணன் பழனியப்பண்ணன் சுப்பண்ணனுக்கு இங்கே சேலத்திற்கு வர வேண்டும், கண்ணதாசனை பற்றி பேசலாமா என்று கேட்டார்கள். அண்ணன் நீங்கள் கூப்பிட்டா நான் வருகிறேன் என்று சொல்லியிருந்தேன். அப்படி சொன்ன 3வது நாள் எனக்கு டெல்லி பக்கத்தில் இருக்கிற மதுரா பிருந்தாவனிலிருந்து மத்திய அரசிடமிருந்து அழைப்பு வந்தது. அந்த கண்ணன் ஊரிலே 5 நாட்கள் தங்கி பக்தி இலக்கியத்தை, தமிழில் உள்ள பக்தி இலக்கியத்தை ஹிந்தியில் மொழிபெயர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு மத்திய அரசு கொடுத்ததுங்க. கண்ணதாசனை நினைத்து இவர்கள் கூப்பிடுகிறார்கள். எந்த கண்ணனை கொண்டாடிய கண்ணதாசன் கண்ணன் மூலமாக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அதுதான் நேர்மறையாக எண்ணுங்கள். அதில் ரொம்ப அழகாக சொல்லுவார், பாஞ்சாலி புகழ்காக்க தன்கை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். அது மட்டுமல்ல, பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான். இதை விட என்ன வேணுங்க? ஒட்டு மொத்த அந்த மகாபாரதத்தையே 4 விதமாக சொல்றாரு. குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன், திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். அதாவது நின்ற கோலம், அமர்ந்த கோலம், நடந்த கோலம், எல்லா கோலத்தையும் ஒரே பாட்டில் சொன்னது கண்ணதாசன் தான் சார். கண்ணதாசனை படித்தவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த நான் இன்னைக்கு வந்தேன், தங்கியிருந்த ஹோட்டலிலே ஒருவர் நின்னார். நான் இறங்கின விதம் வேற, வெளியில் வந்த விதம் வேற. நான் அந்த மீட்டிங் தான் போகிறேன் அப்படின்னு என்றேன். அவர்கள் உணர்வுபூர்வமாக சொன்னார், நான் 35 வருடங்களாக இங்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த நிறுவனத்திலே கோவிடில் என்னுடைய துணைவியார் தவறிவிட்டார். இந்த 4 வருடங்களில் எனக்கு யாரும் துணை இல்லை, கண்ணதாசன் பாடல்கள் மட்டும்தான் எனக்கு துணை. எத்தனையோ பேரை இது போல கண்ணதாசன் அவர்கள் சீராட்டியும் தாலாட்டியும் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள். சரி, வெறும் ஹிந்து மதத்தை மட்டும்தான் அவர் பாடினாரா? இல்லை. ஆடையின்றி பிறந்தோமே, ஆசையின்றி பிறந்தோமா, ஆடி முடிக்கையிலே அள்ளிச்சென்றோர் யாரும் உண்டோ, எடுத்தவன் கொடுக்க வைப்போம், கொடுத்தவன் எடுக்க வைப்போம். நான் மாற்றி சொல்றேன். ஒரு இஸ்லாமிய மார்க்கத்திலே வருகிற பாடலிலே சமத்துவத்தையும் பொது இடத்தையும் சொல்லுகிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம். சரி, இயேசுவுக்கு அவர் என்ன பாடி இருக்கிறார்? தேவனே என்னை பாருங்கள், பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். ஞான ஒளியிலே சிவாஜி கணேசனுடைய பாடல்கள். ஒரு மந்தையிலிருந்து 2 ஆடுகள் விலகி சென்றன. அது மட்டுமில்லை, கேள் தருகிறேன் என்றீரோ, பலமுறை கேட்கிறேன் தரவில்லை. கேட்டுக்கொண்டே இருங்கள், நிச்சயமாக கிடைக்கும். ஆக இன்னும் ஒன்றை மட்டும் ஒரு
பகுதியை சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன். ராஜா அவர்களுக்கு வழிவிட்டு இவ்வளவு தூரம் இங்கே வந்த பிறகு கண்ணதாசனை பற்றி பேசுகிற பொழுது கண்ணதாசனுடைய காதலை பற்றி நான் பேசாவிட்டால் கண்ணதாசன் என்னை மன்னிக்க மாட்டார். கண்ணதாசனுடைய காதலியாக நான் இன்று இங்கே நான் பேசுகிறேன். அதில் ஒரு பாடல் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம், உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா வண்ண கண்ணல்லவா, இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கைதற்றவங்க எல்லாம் நல்லா காதலித்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. கண்ணதாசன் அவர்களிடம் கேட்டார்கள், பாடல் எழுதுவதற்கு கவிதை எழுதுவதற்கு என்ன வேண்டும் என்று. ரொம்ப அழகாக சொன்னார். காதலித்து பார், கவிதை தன்னால் வரும் என்றார். அதில் அவர் சொல்றாரு, ஒரு காதலியை எப்படி உச்சத்தில் வைக்கிறார் தெரியுமா? கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சே அல்லவா, அம்பிகாபதி அனைத்த அமராபதி, சென்ற பின்பு பாவலர்க்கு நீயே கதி. அருமை சான்றோர்களே, எல்லாரையும் சொல்றார். கம்பன் கண்ட சீதை, காளிதாசன் சகுந்தலை, அம்பிகாபதி அமராவதி, இவங்கெல்லாம் போயிட்டாங்க. இன்னைக்கு நாங்கெல்லாம் பாட்டு எழுதணும், யாரும் இல்லை. காதலியே நீதான் கதாநாயகி, உன்னை தவிர வேற யாருக்கு எழுதுறதுக்கு ஆளு, இதை விட என்னங்க காதலுக்கு வேணும்? இன்னும் நான் ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸர். அந்த சைக்காலஜியில் நாங்கள் சொல்லுவோம், காதல் என்பது ஒரு நுண் அறிவு அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், ஓர் 1000 பார்வையில் உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே என் காதலை நான் அறிவேன். காதலித்தவர்களுக்கு தெரியும் எவ்வளவு நுட்பமானது. அது மட்டும் இல்ல, இவ்வளவு காதலை கொண்டாடிய கண்ணதாசன் அவர்கள் அதே காதலை எவ்வளவு தூரம் எதிர்த்து சொன்னார் என்று தெரியுமா? வியந்து போகிற அளவு. ஒரு பக்கம் உச்சத்தில் வைத்து கொண்டாடுகிறார்கள், மற்றொரு பக்கத்திலே அதிலே இன்னொரு கவிதையும் நான் சொல்லுகிறேன். செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், அந்த பாட்டில் சொல்லுவார் தன்னுடைய காதலி என்று, பெண்ணுக்கு பெண்ணே பொறாமை கொள்ளும் பேரழகோ, பெண்ணே பெண்ணை பார்த்து பொறாமைப்படுகிற அழகு என்று. இப்போ காதல் அவர் எதிர்த்து எப்படி பேசுகிறார்? காதல்லாம் வேண்டவே வேண்டாம், அவனை அழைத்து வந்து ஆடடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருவான், படைவான் துடுவான் பட்டதே போதும் என்பான், பாவியவன் பெண்குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும், பிரிவென்றால் என்னவென்று உணர வேண்டும், அவன் பெண்ணென்றால் என்னவென்று உணர வேண்டும். யோசித்து பாருங்கள். இறுதியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவை பெறுவதற்கு முன்னால், கண்ணதாசன் சொன்னது, உலகம் பிறந்தது உனக்காக, ஓடும் நதிகளும் உனக்காக, மலர்கள் மலர்ந்தது உனக்காக, அன்னை மடியை விரித்தால் உனக்காக. காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், மானிட ஜாதியில் தனி மனிதன், படைப்பதனால் என் பெயர் இறைவன். ஒரு கோப்பையிலே, ஐயா இது உண்மையிலே உமர் கயாமையுடைய பாட்டு, அதை பாடுவதற்காக வருகிறார். ஆனால் அந்த உமர் கயாம் போலே வாழ்ந்தவர் இவர். அதில் இன்னொன்று சொல்லுவார், மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், மாண்டு விட்டால் அதை நான் பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. நிச்சயமாக கண்ணதாசனை பேசுகிறவர்களுக்கும் நிச்சயமாக மரணம் இல்லை. ஏனென்றால் கண்ணதாசனோடு சேர்ந்து அவர்களும் கொண்டாடப்படுகிறார்கள். இதிலே நான் அவரை 2-3 விஷயங்களிலே கண்ணதாசன் கான்ட்ரடிக்டிங்கிறாங்க. கேள்வியின் நாயகனே உன் கேள்விக்கு பதில் என்னடா. ஒரு இடத்துல சொல்லுவார், திருவள்ளுவரையே சாடுவார், துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சான் வள்ளுவன். சரிங்க, பாம்பு கடிக்கையில் இந்த உடல் துடிக்கையில் யார் முகத்தில் தோன்றும் அந்த சிரிப்பு? நான் சிரிக்கிறேன் சிரிப்பு அல்ல, நான் அழுகிறேன் அழுகவில்லை. இன்னொன்று பாடுவார், நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே, ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா, அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா. இன்னொன்று சொல்லுவார்,
கம்பன் ஏமாந்தான். வரிசையா ஆத்திரம் என்பதெல்லாம் பெண்களுக்கு அடுப்படி வரைதானே. கண்ணதாசன் மீது எதிர்க்கணைகள் விளைந்தது. எல்லாம் சொல்லிட்டு கம்பன் ஏமாந்தான் சொல்லிட்டு அட நானும் ஏமாந்தேன் என்று இறுதியிலே முடிக்கின்ற அந்த ஒத்துக்கொள்ளுகிற பாங்கு கண்ணதாசனை தவிர எந்த கவிஞர்களுக்கும் கிடையாதுங்க. அந்த காலக்கணிதத்திலே அவர் கடைசியாக சொல்லுகிறார், கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன், மாற்றம் ஒன்றே மாறாத தத்துவம். புகழ்ந்தால் என் உடம்பு புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் உடம்பு இறந்து விடாது. அதுதாங்க மாற்றத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே செட்டிநாட்டிலே நடக்கிற திருமணங்களிலே வருகிற பொழுது எல்லோரும் இந்த பாடலை சொல்லுவார்கள். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல அந்த பாடல் கவிதைக்காக சொல்லுவார்கள். ஆனால் என்னுடைய பார்வை அதில் வேறு மாதிரியாக இருந்தது. அதில் என்ன சொல்கிறார் தெரியுமா? தங்க கடிகாரம் வைர மணியாரம் தந்து விலை பேசுவார் மாமன், தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார். அம்மா நீ அத்தை பையனா மாமா பையனா இருந்தாலும் 4 நகம் 3 இது இல்லைனா இங்கே கல்யாணம் என்பதே இல்லை என்பதை ஒரு தமிழை கொண்டாடுகிற கவிதையிலே இந்த சாடலை வைத்தவர் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசனை அவர்களை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் வந்திருக்கிற சான்றோருக்கு வழிவிட்டு இந்த ஒரு கவிதை நான் சிறுகுடல்பட்டியிலே ஒரு மிகப்பெரிய கவியரங்கிலே 3 வருடங்களுக்கு முன்னால் வாசித்த கவிதையை சொல்லி நிறைவு செய்கிறேன். இவன் எழுதியது எல்லாம் கவிதைகளும் காவியங்களுமாக ஆகியது. கடவுள் நினைத்தான் இந்த உலகத்திற்கு ஒரு கவிதை வேண்டும் என்று, கடவுள் நினைத்தான் இந்த உலகத்திற்கு ஒரு கவிதை வேண்டும் என்று, அதனால் தான் அவன் கண்ணதாசனை படைத்தான். இந்த உலகத்திற்கு ஒரு கவிதை வேண்டும் என்று நினைத்தான், அதனால்தான் அவன் கண்ணதாசனை படைத்தான். சிறு கூடலில் பிறந்ததால் என்னவோ என் நாயகன், சிறு கூடலில் பிறந்ததால் என்னவோ என் நாயகன். சாத்தப்ப செட்டியார் விசாலாட்சிக்கு பெருங்கூடல் தேடி தேடி கண்ணனாகாமல் கண்ணதாசனாக மாறினான். பெருங்கூடல் தேடி தேடி கண்ணனாகாமல் கண்ணதாசனானான். காரை குடிக்கு போனதாலோ என்னவோ, காரை குடிக்கு போனதாலோ என்னவோ குடியும் குடுத்தனமாய் வாழ்ந்த பட்டினத்தார். ராஜபோதையிலே வேதாந்தங்களையும் சித்தாந்தங்களையும் நவீனமாக்கிய சித்தாந்தம். தெய்வம் தந்த வீடுன்னு ஒரு பாட்டு வரும். அதில் இன்று வரை நான் உலகம் பூராக எழுத்தாளர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன். அதில் இந்த விளக்கத்தை உலகத்தில் யாருமே கொடுத்ததில்லை. அதில் சொல்லுவான், சித்தாந்தம் என்றால் என்ன, வேதாந்தம் என்றால் என்ன. எத்தனையோ உலக மேடைகளில் வெளிநாடுகளில் ஆய்வரங்களில் சொல்லி நான் கைதட்டு வாங்கியிருக்கிறேன். சித்தாந்தம் என்றால் என்ன, வேதாந்தம் என்றால் என்ன, பலரை சொல்லுகிறார்கள். எங்கள் ஊர் எங்கள் பாட்டுக்காரன் கண்ணதாசன் சொன்னான், தெளிவாக தெரிந்தாலே அது சித்தாந்தம், தெரியாமல் போனாலே அது வேதாந்தம். இதான் பான்னு கொடுத்தான் டெஃபினிஷன். யாருங்க கொடுத்துருக்கிறா? வேதங்கள் என்பதை கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சித்தாந்தங்களை கொடுத்தான் கண்ணதாசன் அவர்களுக்கு. இந்த இறைவன் எதற்காக படைத்தான் என்று நான் நினைக்கிறேன் என்றால், அந்த வேதாந்தங்களையும் எளிய பாமரனுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் சித்தாந்தமாக கண்ணதாசன் அவர்களை படைத்தார்கள். கொள்கை நிலைப்பாடு கொண்ட பேரறிஞர் பலர் மாறாதிருக்க வனவிலங்கே நெல்லேன் என்றான். கண்ணனை காதலித்து இயேசுவை பெற்றெடுத்து கிழவன் சேதுபதியானவன் இவன். கண்ணனை காதலித்து இயேசு காவியத்தை பெற்றெடுத்து கிழவன் சேதுபதி என்கின்ற காவியத்தை படைத்தவன். பாட்டெழுதும் கவிக்கெல்லாம் பாட்டப்பண்ணி, ஆனால் இந்த மாத்தூர் பங்காளிக்கு பெரிய பண்ணி. பாட்டெழுதும் கவிக்கெல்லாம் பாட்டண்ணி, ஆனால் இந்த மாத்தூர் பங்காளி எனக்கோ பெரிய பண்ணி. அருமை சான்றவரே, நீங்கள் இந்த சபையிலே நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், கண்ணதாசனுடைய அனைத்து நூல்களும் சரி, நான் இங்கே என்ன கேட்டுக்கொள்கிறேன் என்றால், இங்கே இருக்கிற சாய்மார்களை பெரியவர்களை பார்க்கிறேன், இளம் குழந்தைகளை பார்க்கிறேன். அடுத்த தலைமுறைக்கு கண்ணதாசனை எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு நம் கையிலே இருக்கிறது. எங்கள் வீட்டிலே
தேவாரம் திருவாசகம் சொல்லி கொடுப்பதை போல எங்கள் பெரியப்பா, அப்பா, சித்தப்பா எல்லாம் தினம்தோறும் கண்ணதாசனை பற்றியும் அன்று சொல்லி கொடுத்தார்கள். அதனால்தான் இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் வந்து பேசுறதுக்கு காரணம் கண்ணதாசன் அவர். அந்த 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 குடும்பத்திலே நீங்கள் சொல்ல வேண்டாம், கண்ணதாசன் யார் என்று அறிமுகப்படுத்துங்கள் போதும். நிச்சயமாக இன்னொரு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். சட்டி சுட்டதடா கை விட்டதடா அந்த பாட்டில் அவர் சொல்லுவார், மண்ணை அதாவது எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா. இன்னைக்கு யாராவது உரிக்கிறோமா? கறியும் கோழியும் தான் போய் உரிச்சிட்டு இருக்கிறோம். பரபரப்பான உலகிலே நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள். அற்புதமான மருந்து ஐயா பெரியவர்கள் போன்றவர்களுடைய பேச்சை கேளுங்கள். இன்னைக்கு படிக்க முடியவில்லை என்பதற்காக ஆடியோ புக் நிறைய வந்துருச்சு. நான் இங்கே சேலம் வருவதற்கு முன்னால் 3 புத்தகங்களை படித்துவிட்டு தான் வந்தேன். மீண்டும் வனவாசத்தை படித்தேன், போய் வருகிறேன் என்கின்ற நாவலை படித்தேன், மாங்கனி என்கின்ற நாவல். தயவு செய்து இன்று உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வேள்பாரி 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 என்று மிகப்பெரிய புத்தகம் போடுறார்கள், கோடிக்கணக்கே விற்று கொண்டிருக்கிறது. 1964 கண்ணதாசன் வேள்பாரியை பற்றி முதலில் எழுதிய எழுத்தாளர் கண்ணதாசன் என்பது ரொம்ப பேருக்கு தெரில. முல்லை பதிப்பகம் போட்டாங்க, நானும் அந்த புத்தகத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஒரிஜினல் பிரதி கிடைக்கல, PDF ஃபார்மேட் தான் கிடைச்சிச்சு. ஆகவே கண்ணதாசன் தொடாத, அதாவது ஒரு நேரம் கருதி குறித்தேன், இருந்தாலும் ஒரு 2 நிமிடங்கள் அண்ணன் வர்ற வரைக்கும் சொல்ல வேண்டி இருப்பதால் இந்த ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். நீங்கள் எப்படி மலைத்து போவோம் என்பதற்கு இதுதாங்க சான்று. இந்த கண்ணதாசன் யார் அப்படின்னு கேட்டேன்ல, அதுக்கு விடை சொல்கிறேன் கேளுங்க. 4000 கவிதைகள், 5000 திரைப்பட பாடல்கள், ஒரு படத்துக்கு வசனம் நாடோடி மன்னன், 13 படத்துக்கு திரைக்கதை வசனம். அதில் எம்ஜிஆருக்கு தான் சார் 7, 5 திரை இசை பாடல்கள், 6 படம் தயாரிச்சிருக்கிறார். சிவகங்கை சீமை, கவலை இல்லாத மனிதன், கருப்பு பணம், வானம்பாடி, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் 10 காப்பியங்கள் 10. அதில் இளைஞர்களே உங்களுக்கு தான் நான் இது சொல்கிறேன், அதெல்லாம் படிங்க. அதில் அந்த காப்பியங்களில் ஆட்டனத்தி ஆதிமந்தி நிச்சயமாக இயேசு காவியம், கள்ளக்குடி மகாகாவியம். அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கள்ளக்குடியில் நடந்ததை காப்பியமாக எழுதிய கவிஞன் கண்ணதாசன். 9 தொகுப்புகள், அதில் சிற்றிலக்கியங்கள் 9. அதில் தான் கிருஷ்ணகானம் எழுதினார். புல்லாங்குழல் அந்த MS விஸ்வநாதனை இசையமைச்சது. அடுத்து மொழிபெயர்ப்பில் அவர் 2 மொழிபெயர்ப்பு பண்ணார். பொன்மலை கனகதாரா சோஸ்திரம், இன்னொன்று பஜகோவிந்தம். அடுத்ததாக ஒரு கவிதை நாடகம் கவிதாஞ்சலி, 27 புதினங்கள், 10 சிறுகதைகள், 4 தன் வரலாறையே 4 சொன்னார். இந்த சபையில் நான் ஒன்றை மிக பெருமையாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த உலகத்தில் இந்தியாவில் ஒரே ஒருவருக்கு மகாத்மானு பட்டம் கொடுத்தார்கள். நீங்கள் படித்திருப்பீர்கள், உங்களுக்கு தெரியும். அவருக்கு மகாத்மா என்று பட்டம் கொடுத்ததற்கு என்ன காரணம் என்றால், அவர் எழுதிய புத்தகம் சத்திய சோதனை, மை எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரூத். அந்த புத்தகத்தை அவர் எழுதுகிற பொழுது எதையும் மறைக்காமல் எழுதினார். அவருடைய தந்தை இறந்து விட்டார். அன்று அவர் ஈமக்கிரியைகள் எல்லாம் செய்துவிட்டு அந்த வயதிலே அவருக்கு எதுவும் தெரியாமல் அன்று இரவு அவருடைய மனைவியோடு தாம்பத்தியம் வைத்து கொண்டிருந்திருக்கிறார். அதை அந்த புத்தகத்திலே பதிவு செய்கிறார்கள். இந்த உலகம் என்னடா இந்த மனுஷன் எல்லாத்தையும் இப்படி எழுதியிருக்கிறார், இவரை மகாத்மா என்று பாராட்டியது. அருமை நண்பர்களே, அப்படி ஒன்றை எழுதியதற்கு அதற்காக அவரை நான் குறைத்து சொல்லவில்லை. ஒன்றை எழுதியதற்கே மகாத்மா என்றால் கண்ணதாசன் அவர்களுக்கு நாம் எத்தனை மகாத்மா பட்டம் கொடுக்க வேண்டும் யோசிச்சு பாருங்கள். உள்ளதை உள்ளபடி மறைக்காமல் அப்படியே எழுதிய ஒரே கவிஞன் என்றால் அது கவியரசு கண்ணதாசன் தான் ஆகும். நண்பர்களே, கண்ணதாசனை எல்லா கோணங்களிலும் இன்னைக்கு இருக்கிற சொல்றாங்க 360 டிகிரி அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதில் அவரை முழுமையாக நீங்கள் பார்க்கலாம். இன்பம், துன்பம், சோகம், தன்னம்பிக்கை,
எல்லாருக்கும். அவர் சொல்லுவார், யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்பே வாங்கடா வாங்க. சொல்லிக்கொண்டே போகலாம். எவ்வளவோ நிறைய விவாதங்களில் அவரை முரண் என்று சொல்லுகிறார்கள். முரண்பட்டவர்கள் தான் அவரை முரண் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர் தான் சொல்றார், மாறாதிருக்க வனவிலங்கு அல்லேன் நான், மாற்றம் மானிட தத்துவம். ஆகவே மீண்டும் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அத்துணை தமிழ் சான்றோர்களுக்கும் நெஞ்சார நன்றியை கூறி உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.